எல்லோருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதம் ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிருமா அப்படின்றதான் எல்லாருடைய மனசுலையும் ஒரு பயம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் 144 பாயிண்ட் கிராஷ்ன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா 3 லட்சம் கோடி ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் காணாமல் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அமெரிக்காவிலேருந்து வந்த செய்தி தான். அமெரிக்காவில் அவங்களுடைய மார்க்கெட் 1.5% இறங்கிருச்சு அப்படின்னு மொத்த உலகத்தையே சிகப்பாக்கிட்டான். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் போய் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிகப்பாக தான் இருக்குது. ஆனால் ஒரு அருமையான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் 0.5% இறங்கியிருக்கு. அமெரிக்க ஷேர் மார்க்கெட் மாதிரி 1.5% இறங்கியிருந்தால் 400 பாயிண்ட் நிஃப்டி காணாமல் போயிருக்கும். யோசிச்சு பாருங்க, 400 பாயிண்ட் எல்லாம் இறங்கியிருந்தா நான் பாத்ரூமில் போய் உட்காந்து கதறி இருப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில், அதாவது வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த நிக்கி ஜப்பான் மார்க்கெட் அவனை போய் பார்த்தோம்னா 4.25% இறங்கின மாதிரி இருக்கு. எஸ்டிஐ எடுத்து பார்த்தா 1.5%, காஸ்பி எடுத்து பார்த்தா 3% இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் ஏதோ நம்மளுடைய மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்கலையே அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது தொடங்கினதுலேருந்து நீங்கள் காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் ஒரு லேட் என்ட்ரியாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு வகையில் ப்ரெஷர் தான். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் செய்யறதுக்கு வந்துட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சீரியஸ் பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டீங்க. ஆனாலும் பாருங்கள், உங்களுடைய கெட்ட நேரம் நீங்கள் போய் உச்சத்தில் போய் லேட் என்ட்ரியாக நீங்கள் என்ட்ரி ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே மருந்து எஸ்ஐபி மூலிமா தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா. முதலீடு பண்ணுறேன்னு வந்துட்டீங்க, ஆனால் உங்களுடைய டைமிங் தப்பாக போச்சுன்னா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லோலையும் ஏவரேஜ் பண்ணணும், அல்லது எஸ்ஐபி கான்செப்டில் இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சீரியஸாக இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அப்புறம் வாங்கியிருப்பீங்க, இப்போ இறங்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தா பயமாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பக்கபலமாக பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பயம் வரத்தான் செய்யும். இந்த சமயத்தில் ஒரு அருமையான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்எல் ஷேர்லாம் எந்த எல்லைக்கும் சென்று வெடிக்க தயார் அப்படின்ற மாதிரி காலையிலாம் 7% ஏறி சந்தோஷப்படுத்தினா. இப்போ பார்த்தோம்னா ஒரு 6% பக்கம் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல கம்பெனி திடீர்னு சரிவடைகிறான். சரிவடைஞ்சு நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இறங்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% பக்கம் கீழே சரிவடைஞ்சிருக்கான். அப்படி 30% சரிவடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் முக்கியமான 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் விழுந்திருக்கா. தெய்வாதீனமாக அங்கே சப்போர்ட் எடுத்து இப்போதைக்கு ஒரு 5%க்கு மேலே ஏறி வந்துடுச்சு. அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு அவனுடைய பழைய ஸ்விங் ஹை ஒரு 5200 அப்படின்னு வந்துச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்ம சேனலினுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சதான். அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சதான். அதாவது கண்டுபிடிப்பு என்னென்னா, ஒரு நல்ல ஷேர் மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல அவன் ஏதாவது ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் தான் இந்த பிஎம்எல் ஷேரும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இன்னைக்கு டிஃபென்ஸ் பங்குகள், அதாவது நியூஸ் ஏறட்டும், நியூஸ் வராமல் ஏறட்டும், டெக்னிக்கலாக ஏறட்டும், இல்லைன்னா ஃபண்டமெண்டலாக ஏறட்டும், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு சரிவடைந்து கொண்டு வருகின்ற கம்பெனி. அதாவது இந்த மசகான் டாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5685 சரிவடைஞ்சிட்டே வந்துக்கிட்டு இருந்தா இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு சைட்வேஸ் அப்படின்ற மாதிரி மாறுறான். அதே மாதிரி தான் இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற கம்பெனி, அவனும் தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டே வந்துட்டே இருந்தால் கரெக்டாக ஒரு இடத்துல அவன் சைட்வேஸ்க்கு மாறுறான். இந்த வகையில் ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேர் கூட இன்னைக்கு ஒரு 3% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர், நல்ல ஷேர் பெருசாக சரிவடையுது அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நின்று திரும்புகிறான் அப்படின்னா அது சைட்வேஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ நல்ல ஷேர்கள் 20% இறங்குது, 40% இறங்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு கண்காணிக்கக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் யாராவது இந்த ஈகோஸ் இந்தியா அப்படின்ற ஐபிஓ கிடைச்சிருக்கா யாருக்காவது? இந்த ஷேர் ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது. அதாவது இன்னைக்கு 17% அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஓப்பனிங்கில் கெயினில் காமிச்சுது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 33% அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேரில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோஸ் இந்தியா அப்படின்றது 47% லிஸ்டிங் கெயின் ஆகலாம் அப்படின்னு அதனுடைய டே 1 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆன அன்னைக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு 17% லிஸ்டிங் கெயின் ஆகி அதுலேருந்து தெய்வாதீனமாக, ஏன்னா மார்க்கெட் பெருசாக இறங்கல, ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டான். அதனால் இந்த ஷேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து இப்போ ஒரு 33% லாபம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அடுத்து வேற என்ன ஐபிஓக்கள் ஓப்பனா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த காலா பிரசிஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஐபிஓ ஓப்பனா இருக்கு. இன்னையோட முடிஞ்சிடும்.
இவனுமே ஓரளவுக்கு நல்ல ஐபிஓவா தான் வந்திருக்கான். அதாவது 529 ரூபா இவனுடைய ஐபிஓ பிரைஸ். இந்த ஷேர்னுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலாம் வந்து இது ஒரு 50% லாபம் மேபி சம்பாரிச்சு தரலாம் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்தது. இப்போ மார்க்கெட்னுடைய சூழ்நிலை சரியில்லாதனால 43% இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் இது ஒரு சேஃப் லிமிட் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். ஒரு நல்ல ஐபிஓவா இது வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது அதிகம். சரி, சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேர் அப்படின்றதுக்கு நம்மளுடைய ரீட்டைலர்ஸ் எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 66 பேர் போட்டி போடுறாங்க ஒரு ஷேருக்கு. பைபேக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் எந்த பைபேக்குகள்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற தகவலை இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நண்பர்களே, யாராவது இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் IEX அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? என் வாயில கொண்டு வந்து சர்க்கரையை போடுங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்கேன். இந்த IEXல வந்து ஒரு பிஸ்னஸ் நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆகஸ்ட் பிஸ்னஸ் வால்யூம் அப்படின்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணில 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த IEX எல்லாம் ஆல்மோஸ்ட் உச்சத்திலிருந்து 60% பக்கம் வீழ்ச்சி அப்படின்றது அடைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் நியூஸ்மே வந்து இதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஒரு நியூஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் என்னாச்சுன்னே தெரியல. எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கடைசி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பக்கத்தில் போயிட்டு இப்போ 200 ரூபா வந்திருக்கான். உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா 60% இறங்கி அதுக்கப்புறம் 100% ரெக்கவரி ஆயிருக்கான். இதுக்கு முதல் காரணம் இது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, லாபகரமாக தொடர்ந்து இயங்கி கொண்டே இருந்தே கம்பெனி. அதனால கவர்மெண்ட்டினுடைய நார்மலைசேஷன் பிரைஸ் நார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேட் நியூஸுக்கு இறங்கினான் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அவனுடைய ஃபண்டமெண்டல் நல்லா இருந்ததுனால மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது இறங்குனா வேகமாக ஏறக்கூடிய ஆள் தான். ஒவ்வொரு முறையும் கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா இறங்குனா வேகமாக ஏறக்கூடிய ஆள் தான். இப்போ கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேங்க்குகள் திணறிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சமயத்தில் இவனுக்கு ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் அப்படின்னா, இவங்க வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு பதுவாக யூனிவர்சல் பேங்கை எங்களுக்கு வேணும்னு சொல்லி RBIக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன தோணும், சரி ஒரு 5% ஏற்றி விடுவானுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் இவன் அப்படி ஏறாமல் வாலட்டிலிட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகிறான், அப்புறம் மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரான். ஆக மொத்தம் வெறும் 1.5% ஏறி இருக்கான். இது நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் இவன்ட்டு என்ன, ஒரு 5% மேல் நோக்கி ஏறிச்சுன்னா இந்த சார்ட் பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். 800 ரூபா போனால் GlaxoSmithKline ஷேர் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பேட் நியூஸ் தான். ஆனால் அந்த ஷேர் ப்ரைஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரு பேட் நியூஸ்னா, அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் அப்படின்றது வந்திருக்கு. 222 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த BGR எனர்ஜி சிஸ்டத்தை ஒரு நண்பர் ஹெவியாக வாங்கி வச்சிருக்கார். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர் தான் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களே வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஷேர் சமீபத்தில் பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. 120 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 50 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர் வந்து லாபமே பண்ணுறது இல்லை. அவன் 700 கோடி 400 கோடி நஷ்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். போதாத குறைக்கு இந்த கம்பெனியில் ஏற்கனவே 1833 கோடி கடன் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் GST டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு 2 டிமாண்ட் ஆர்டர் வந்திருக்கு. 480 கோடி கட்டணும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறதா நாளைக்கு புல் ரன்னாக மாறி திரும்பி மேல் நோக்கி ஏறி வரும். அப்போ யாருனாலையாவது விவரிக்க முடியுமா எந்த இடத்துல இந்த கிராஷ் நிற்கும்? இன்னைக்கு கிராஷ் ஆகிட்டா 150 பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கே யூடர்ன் போட்டு மேலே வர போகிறானா, இல்லை இன்னொரு 10 நாள் கீழே இறங்கி ஒரு 1000-2000 பாயிண்ட் இறங்கிட்டு அங்கிருந்து யூடர்ன் போட போகிறானா அப்படின்னு யாருனால சொல்ல முடியும்? யாருனாலுமே சொல்ல முடியாது. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து முதலீடு பண்ணணும், ஏவரேஜ் பண்ணணும், அல்லது SIP மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதா ஒரு நல்ல கான்செப்ட். அதில் இருக்கிறதுலே பெஸ்ட் என்னென்னா SIP மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதான். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு 3 ஷேர்ஸ் சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். தொட்டு போகும் பூ இந்த ஜேடெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஜேடெக்ட் இந்தியா அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவங்க முக்கியமாக ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஒரு ரொம்ப சுமாரான டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 115 கோடி தான் கடன். ஆனால் இந்த கம்பெனி ஒரு வளரும் பருவத்தில் இருக்குது. வெறும் 30 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஆல்மோஸ்ட் 100 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய முதலீட்டாளர்களும் நம்பிக்கையாக தான் இருக்காங்க. இந்த ஷேருக்கு இது ஒருவேளை மேலே வந்துருமோ அப்படின்னு. DIs எல்லாம் 3.5% ஆரம்பித்து
இப்போ 9% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து தொட்டு போய்கிட்டே இருக்கான். இந்த 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு இவன் பெரும்பாலும் மேல் நோக்கி போகிற வேலையை தான் 4 தடவை பண்ணியிருக்கான் 2 வருஷமாக. இந்த முறையும் அதே மாதிரி தொட்டுட்டு மேல் நோக்கி போக போகிறானா இல்லை ட்ரெண்டினுடைய மொமெண்டம் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் அவன் கீழே 100 ரூபாய்க்கு இது போக போகிறானா அப்படின்றத ஒரு முக்கியமான கேள்வி. 100 ரூபா போச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் புதுசாக வாங்குறவங்களுக்கு. ஏன்னா 100 ரூபா அப்படின்றது ஒரு 2 வருஷத்தினுடைய சப்போர்ட் லெவல். அதுவும் இல்லாமல் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த கம்பெனிக்காக நிறைய பேர் காத்து கிடப்பாங்க, கீழே என்னைக்காவது விழுந்தா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும். கொஞ்சமாவது மேலே வரக்கு கொஞ்சம் முயற்சி செய்யப்பா தம்பி அப்படின்ற மாதிரி இந்த பைசாலோ டிஜிட்டல் அப்படின்ற ஷேர் அவனுடைய ஃபேவரட் பிளேஸில் தான் இருக்கான். இந்த ஃபேவரட் பிளேஸ்லேருந்து டக்குன்னு ஒரு 70-80 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் ஒரு மாதமாக நீட்டிப்படுத்திக்கிட்டு இருக்கான். 2 தடவை ராக்கெட் விட்டுருக்கான். 2 தடவைமே ஃபெயில் ஆகி அவன் காலுக்கடியிலே வந்து விழுந்துருக்கு. இப்போ 3ஆவது தடவையாக இங்கே இருந்து சப்போர்ட் எடுக்குமா இல்லைன்னா கடைசி கீழேயாவது வரட்டும். இதுக்கு முன்னாடி 2023 வெறும் 25 ரூபாயெல்லாம் போன பங்கு 25 ரூபாயிலிருந்து 100 ரூபா போய் எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ 60 ரூபாயிலிருந்து மறுபடியும் ஒரு 20 ரூபா வரட்டும். அங்கே நிறைய பேர் வாங்கி வச்சு ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? ஆனால் 2க்கு நடுவில் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இந்த பைசாவில் படுத்துக்கிட்டு இருக்கு. ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்றது வருது. என்ன அப்படின்னா அவனுடைய முக்கியமான சப்போர்ட் லெவலை உடைக்காம ஒரு மாசமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ மேல் நோக்கி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். ஒரு மாசமாக இந்த இடத்த இந்த வீழ்ச்சியை தாங்கி பிடிச்சிருக்கிறதுனால இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கள என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தயவுசெய்து பழையபடி 1000 ரூபா வந்துரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சுதர்சன் கெமிக்கல் அப்படின்ற ஒரு ஷேர் 5% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த ஷேரில் என்ன நியூஸ் அப்படின்றத தேடி பார்த்துட்டு இருக்கீங்கள, ஜெர்மனில் இவங்களுடைய காம்படிட்டர் ஒருத்தர் திவால் ஆகிற கண்டிஷனில் இருக்காங்க, திவால் ஆகிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி இவங்க வாங்க போகிறாங்களா, இவங்க பிட்டு போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு 5% மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு இறங்கிட்டு இருக்கு, நிறைய ஷேர்ஸ் இறங்கிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஷேர் கீழே இறங்கிட்டே இருக்கும். ஆனால் 100 ரூபாயிலிருந்து ஒரு 85 ரூபா 90 ரூபா வரும்போது விற்றா கூட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து 60% இறங்கினாலும் 80% இருந்தாலும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா அந்த IEX அப்படின்ற ஷேர் ஒரு லாபகரமான கம்பெனிங்கிறனால நல்லா திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இந்த கிராஃபைட் அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன்லாம் என்ன பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனும் பயங்கரமாக இறங்கியிருக்கான். 919 ரூபா இருந்தவன் அவன் பாட்டுக்கு 118 ரூபா 87% இறங்கியிருக்கான். ஸோ ஒன்றா இந்த இடத்துலையே வெளியே வர்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா கம்மனு இவ்வளவு தூரம் ஒரு 90% இறங்கினதுக்கப்புறம் அதில் என்ன பிரயோஜனம்? வெளியில் வர்றதுக்கு அர்த்தமே இல்லையே. 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, அப்புறம் வெறும் 5000 10,000 தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் அந்த அந்த 5000 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டு ஊரை அசிக்கப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு லாபகரமான கம்பெனி ஒரு IEX அது போன்ற கம்பெனியில் எடுத்துட்டாக்கா அவன் 80-60% இறங்கினாலும் திரும்பி மேல் நோக்கி வர்றான். ஒரு உதாரணத்துக்கு லாபம் செய்யாத கம்பெனி கிராஃபைட்டை கூட விட்டுருங்க, அவன் ஏறி வந்துட்டான். எவ்வளவு 87% இறங்கிட்டு. இந்த சோலாரான்னு ஒரு கம்பெனிங்க அதில் போய் நான் மாட்டிட்டேன். அதாவது ஒரு காலத்தில் அவன் உச்சத்தில் இருந்தான், அப்போ அதில் டிஐஸ் ஹோல்டிங் இருந்தது, எஃப்ஐஸ் ஹோல்டிங் இருந்தது, லாபகரமான கம்பெனியாக இருந்தான். திடீர்னு அது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக மாறிடுச்சு. லாஸ் மேக்கிங் கம்பெனியில் நான் வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நான் கொள்கையில் இருக்கேன். அப்போ ஒரு கட்டத்தில் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ இந்த ஷேர் நான் எடுத்து பார்க்குறேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஷேர் 80% இறங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் 80% கீழே வந்துட்டான். 80% 300 ரூபா வந்ததுக்கப்புறம் இப்போ 300 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்னு ஏறி வந்திருக்கான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, ஒரு கும்பாக்குட்டி ஸ்டாக்கே ஒரு 80% இறங்குது அப்படின்னா அது தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் டீலிஸ்ட் ஆகாமல் அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு, நஷ்டத்தில் தான் ரன் ஆகிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால கொஞ்சோண்டு ரெக்கவரி அப்படின்றது ஆகிறான். அப்போ நீங்கள் ஒரு நல்ல பங்காய் லாபகரமான பங்காய் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இறங்கினாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோலாம் எப்படியே தப்பிச்சிருச்சு. ஷேர் மார்க்கெட்லேயே 3 லட்சம் கோடி இறங்கிடுச்சு அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோ பெருசாக இறங்கல, ஒரு மாதிரி சின்னதாக பாசிட்டிவாக தான் இருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவை டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தான் ரொம்பவுமே டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கஜாரியா சிராமிக்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? சரியான வெட்டுக்கிளிக்கு பிறந்தவன் இவன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இவனை ஒரு வெட்டுக்கிளி பேட்டர்னில் சப்போர்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், ஒரு 10 நாளில் லாபத்தை கொடுத்துட்டு போயிடுவான் போல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு அருமையான சப்போர்ட், அந்த சப்போர்ட்டில் 1300 பிடிச்சிருந்தா கூட
ஒரு ஷேருக்கு 150 ரூபா அப்படின்ற மாதிரி சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். இது மாதிரி சப்போர்ட்டுகளை கண்டுபிடிச்சி அட்டெம்ப்ட் அடிக்கிறோம்னு வச்சுங்க, 10 அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு 5 அட்டெம்ப்ட் கரெக்டாக இருந்துச்சுனாவே நம்ம மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 5 லாக் ஆனாலும் இவன் 1 மாதத்தில் வெளியே வர போகிறான், அவன் ஒரு 6 மாதத்தில் வெளியே வர போகிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை ஷேர் மார்க்கெட்டில் அசைச்சிக்கவே முடியாது. நண்பர்களே, நல்ல ஷேர்ஸ் 20% 40% இறங்கும் போது கான்சன்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்றதுல தப்பே கிடையாது. இந்த வருண் பிவரேஜ் கூட இதுக்கு முன்னாடி 20% 17% இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறிட்டான். இப்போ என்னன்னா மறுபடியும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இவங்க இது ஒருவேளை 1383 ரூபாயெல்லாம் வர்றான் அப்படின்னா மேபி தற்சமயத்துக்கு இந்த வருஷத்தில் அது ஒரு சீப்பான ரேட்டில் வந்து உழுகுறான் அப்படின்ற மாதிரியானதான் ஒரு அர்த்தம். ஏன்னா இப்போ நிறைய ஷேர்கள் 20% 40% நல்ல ஷேர்களாக இருக்கும் பொழுது இறங்கிட்டு அங்கிருந்து திரும்புகிறான். இது போன ஷேர்களே 80% இறங்கினா திரும்பும் பொழுது நல்ல ஷேர்கள் ஒரு 20% 40% இறங்கினதுக்கப்புறம் திரும்பாதா? இந்த சமயத்தில் இந்த ஜிஐசி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிடுங்களேன். இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4.5% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 20 ரூபா இறங்கியிருக்கு. நேற்று 421 ரூபா இருந்தது. இதில் என்ன ஒரு நியூஸ்னா, கவர்மெண்ட் தன்னுடைய பங்கை கொஞ்சம் விற்கிறாங்க, ஆஃபர் ஃபார் சேல் வருது 395 ரூபா அப்படின்ட்டு. இதுவே ஒரு 350 ரூபாய்னு இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 401 ரூபா இருக்கான், ஒரு 50 ரூபா சீப்பாக கிடைக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவன் 395 ரூபாய்க்கு விற்கும் பொழுது மார்க்கெட்லேயே 401 ரூபா அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அப்போ இந்த வெறும் 6 ரூபா பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி பார்த்தாலும் இந்த கிக்ரி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நியூஸ். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.